ஓம் அகத்தீசாய நமः. ஓம் அகத்தீசாய நமः. ஓம் அகத்தீசாய நமः. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இந்த மன்னித்தல், மறத்தல், அனுசரித்தல், விட்டு கொடுத்தல் இது போன்ற பெருந்தன்மை எப்போ வரும்னு கேட்டான், திருவருள் துணை இல்லாமல் வரவே வராது. நிச்சயமாக வரவே வராது. பணம் இருந்தால் வந்துடுமா சாந்தம்? பணம் இருந்தால் இன்னும் பிரச்சனை அதிகம் வரும். அப்போ பணம் இருந்தால் மட்டும் சாந்தம் வருமோ? அந்த குடும்பம் அமைதியாக இருக்குமோண்ணா? அங்கே தான் அதிக பிரச்சனை இருக்கும். என்ன காரணம்? அது என்ன பயனாக இருக்கு. ஆக சுகபெருமரி சாட்சி இருந்தால் ஆன்மீக குடும்பம். ஆன்மீக குடும்பங்கிறது அடக்கமுள்ள குடும்பம். வருவாய்க்கு தக்க செலவு செய்ய வேண்டும் என்று ஒரு பெண் நினைக்கிறாள் என்றாலே அது சுகபெருமர் ஆசி வேண்டும். தாம்பீகமாக வாழ நினைத்தால் என்ன ஆகும்? சுகபெருமரி அது சுகபெருமரி ஆட்சி இருந்தால் இல்லாதவர்களுக்கு அந்த டாம்பீக வாழ்வு, இந்த டம்பாச்சாரித்தனமாக வாழ்வார்கள். ஆக இது விருந்த உபசரிக்க வேணியா சுகபெருமரி ஆசி வேணும். விருந்த உபசரிப்பதற்கே சுகபெருமரி ஆசி வேணும். மாதர் இவருக்கு அன்னதானம் செய்ய வேணும், சுகபெருமரி ஆசி வேணும். லோபித்தனம் தீரணும் அல்லவா? இப்போ ஞானிகள் எல்லாம் சுகபெருமரி எப்படி இருந்து? ஞானிகள் எத்தனை பேருமே தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தகமை உள்ளவர்கள், சாந்தமே வடிவான மக்கள், அறக்கடலாக இருப்பவர்கள். பூஜை செய்ய இந்த லோபித்தனம் தீரும். பூஜை செய்தால் என்ன நன்மைன்னா, சுகபெருமரி சுகபெரும தேவா, என் தாயை நீ எனக்கு அருள் செய்யன்னு கேட்டால் என்ன நினைக்கணும்? கோபம் அதானே போட்டு குடும்பத்தை ஆட்டி படைக்குது. ஆன்மீக குடும்பத்துக்கு கோபம் ஆகாது இல்லை? அப்போ இந்த கோபம் தீருது. சுகபெரும தேவா, சுகபெருமரிஷி அவர்களே, இந்த பாவி ஏற்று அருள் செய்யணும் என்ன நோய் தீரும். மறுபடி சுகபெரும தேவா அப்படின்னு கேட்டால் என்ன ஏற்படும்? பண்புல புத்திரபாய்க்கு உண்டாகும். சுகபெரும தேவா, இந்த பாவி ஏற்று அருள் செய்ய என்ன ஏற்படும்? பிள்ளைகள் திருமணம் உண்டாகும். திருமணம் நல்லபடி நடக்கும். ஓஹோ, அப்போ அவர் என்ன செய்வார்னா, நீ எதை விரும்புகிற மகளேன்னு கேட்பார். என் மகளுக்கு 22 வயசாச்சு, பண்புள்ள கணவன் அமையணும், அருள் செய்கிற மகளே இன்னும் என்ன வேணும்னு கேட்பான். எதை வேணும்? அவங்க போகிற போக்குல மழையை தூள் பண்ணிட்டுப்பாக்கா 3000 கோடி மைலுக்கு புயலாக அடிக்கும். அப்பா என்னடா, எனக்கு அந்த ஆற்றலை பற்றி சொல்லவே வாயு வரல. அப்படி லேசாக மூச்சு விட்டா போதும். மூச்சு விட்டால் 3 கோடி மைலுக்கு 30 கோடி மைலுக்கு புயலாக பாரும். இவ்வளோ பெரிய வல்லமுள்ள ஆசான் ஞானிகள் எதை வேணாலும் செய்வார்கள்.